25 ரூபாய்க்கு காக்கா பிரியாணி இல்ல 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 25 ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணி இல்ல. சிக்கன் பிரியாணியில ஒரு முட்டையும் வச்சு அவங்களுக்கு தேவையான கிரேவி எல்லாம் வச்சு ஒரு ஸ்பெஷலான சாப்பாடு ஒரு இடத்துக்கு கொண்டே விற்க போறேன். இது வந்து ஒரு டியூஷன் சென்டர். அதாவது குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நான் போட்ட பிளான் எல்லாம் ஓரளவு மாறிட்டு, ஏன்னா இங்க டியூஷன் சென்டருக்கு வர இந்த பிள்ளைகள் வந்து ஸ்கூல் விட்டுட்டு இங்க வந்து படிப்பாங்க. அப்ப சாப்பாடு இல்லாம தான் அந்த இடத்துல வந்து தொடர்ந்து படிச்சு கொண்டு இருப்பாங்களாம். அப்ப அந்த டியூஷன்ல பிரின்சிபலுங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. அப்ப இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் சரி அந்த இடத்துக்கே இந்த 25 ரூபாய் பிரியாணியை குடுப்ப மட்டும் வலிக்கிட்டா. ஆனா இருக்கிற பெரிய சிச்சுவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்களால அந்த இடத்துல போட்டு கொடுக்க முடியாது. அப்ப அதுக்கேற்ற மாதிரி பார்சல் பண்ணி குடுப்ப மட்டும் வலிக்கிட்டா. இது யாருக்காக என்னத்துக்கு செய்யற மட்டும் யோசிக்கலையா? நீங்க கண்டிப்பா யோசிப்பீங்க. நான் அதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன் யாருக்காக இது. அமரர் திரு நடராஜா ஜெகதீஸ்வரன் அவர்களோட நினைவா வந்து அவங்களோட அல்காடெல் சப்மரின் நெட்வொர்க் லிமிடெட்ல, அதாவது கிரீன்விச் லண்டன்ல எல்லாருமே ஒண்டா சேர்ந்து வேலை செய்திருக்கிறாங்க. இவங்களோட நினைவா இல்ல இறந்ததுக்கு பிறகு அவங்களோட நினைவா தான் இந்த உதவியை பிரித்தானியாவில் இருக்கிற அவங்களோட நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க. எங்களுக்கு அவங்க சொல்லியிருந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, சின்ன பிள்ளைகளுக்கு அதுவும் மலையகத்துல இருக்கிற படிக்கிற பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, மலையகத்துல இருக்கிற படிக்கிற பிள்ளைகளுக்கு நாங்களும் கொடுக்குற மட்டும் சொல்லியிருந்தோம். இருந்தாலும் நல்ல ஒரு பிரியாணி, அதாவது முட்டையெல்லாம் வச்சு சிக்கன் எல்லாம் வச்சு இந்த பிரியாணியை 25 ரூபாய்க்கு கொடுத்தா அவங்களோட ரியாக்ஷன் அப்படி இருக்குன்னு பார்க்க நல்லா இருக்கும் தானே. அப்ப அதுக்காக தான் ஒரு புது பிளான் எல்லாம் போட்டு வடிவ அந்த பிளானை வழி கொண்டு வருவோம்னு சொல்லி அந்த இடத்துக்கு போயிட்டு எல்லாமே கதைச்சு முடிஞ்சு கடைசி நேரம் பார்த்தாதான் அங்க நிறைய கேர்ள்ஸ் இருக்கிறபடியே அதை வீடியோ எடுத்து போடுறதுக்கு அவங்க விரும்பல. அப்ப முதல் கட்டமா பாய்ஸை கொடுத்தோம். இருந்தாலும் கேர்ள்ஸுக்கு எல்லாம் கொடுத்தோம். அதை வீடியோவா போட முடியல. அவங்க சாப்பிட்டதெல்லாம் கொஞ்சம் வீடியோஸ் இருக்கு. கிட்டத்தட்ட இது 75 பேருக்கு அளவா நாங்க செய்திருந்தாங்க. சிலர்கிட்ட வந்து காசு வாங்கல. எனக்கு வந்து அவங்க ஃபுல்லாவே கலெக்ட் பண்ணி கையில காசு தந்துருக்காங்க. இது கோழி பிரியாணியா காக்கா பிரியாணியா தெரிஞ்சுமே வாங்குறீங்களா? அப்போட பிரியாணி ருசியா? அப்படியா பசி ருசி அடியா? அது உண்மைதான். ரெடியா எல்லாரும் பிசினஸ்ல தலவாக்கலையில் முதல் முறையாக 25 ரூபாய்க்கு கோழி பிரியாணி. அப்புறம் திருப்பி சொல்றேன், தலவாக்கலையில் முதல் முறையாக காக்கா பிரியாணி 25 ரூபாய்க்கு. நீங்க ரெடியா எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா? என்னோட உசாராதான் நிக்கிறீங்க. அப்ப நாங்க ரெண்டாவது கிட்டத்தட்ட எங்களுக்கு அவங்க கையில வந்து ஒரு 1500 ரூபாய் காசு தான் தந்திருக்காங்க. சிலர் வந்து அதுல காசும் தரையில. நாங்க வந்து தனித்தனியா எல்லாம் கொடுப்போம்னு பார்த்தோம். ஆனா இருந்தாலும் அவங்க வந்து காசு இல்லாததால தான் அந்த டியூஷன் சென்டருக்கு வந்து படிச்சு முடிச்சுட்டு வீட்டை போய் சாப்பிடுவாங்களா. இப்ப மார்னிங்ல இருந்து சாப்பிடாம இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தான் அவங்க அதுக்குள்ள இருப்பாங்களா. அப்படியான ஒரு சூழ்நிலையில எல்லாருமே கட்டாயமா காசு தந்தா தான் இந்த பிரியாணி தருவான்னு சொல்றது சரியில்லை தானே. இவங்களுக்கு கொடுத்ததுல இருந்து நாங்க ஒரு 1500 ரூபாய் கலெக்ட் பண்ணோம். இந்த 1500 ரூபாய் என்ன செய்ய போறோம்டா, தொடர்ந்து கடைசியா இது யாராவது சாப்பாடு இல்லாத கஷ்டப்பட்டாங்களுக்கு இந்த 1500 ரூபாய் கொடுப்போம். அவங்க ஒரு நேரத்துக்கு இதை வந்து சாப்பிடட்டும் என்ற ஒரு பிளான்ல தான் இந்த வேலை திட்டத்தை தொடங்கி முடிச்சு கொண்டு இருக்கிறேன். எப்படி இருக்கு சாப்பாடு? போய் சொல்லக்கூடாது. ஆரம்பத்துல வந்து அந்த இடத்துக்கு நாங்க பிரியாணி எல்லாம் கொண்டே வச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணிக்க அவங்க வீடியோ எடுக்கிறதுக்கு போக மாட்டாங்க. ஆனா பிறகு சில காரணங்களால அவங்க வீடியோ எடுக்கிறதுக்கு விரும்பல. ஏன்னா ஒவ்வொரு பிள்ளையோட பேரண்ட்ஸையுமே கேட்கணும் தான். இப்ப பேரண்ட்ஸ் இது கேட்க நாங்க போய் அந்த இடத்துல கழிச்சிட்டு இருக்கிறது ஒரு விஷயம். அதனால பொம்பளை பிள்ளையில கொடுத்ததெல்லாம் எடுக்கல. சரி ஓகே, இருந்தாலும் எதிர்பார்த்ததை விட சிறப்பா முடிச்சுட்டா.
இந்த உதவியை வந்து சிவானா வந்து லண்டன்ல இருந்து எங்களோட கதைச்சி இந்த உதவியை நீங்க கட்டாயமா மலையக மக்களுக்கு தான் செய்யணும். நாங்க ஃப்ரெண்ட்ஸா எல்லாருமே சேர்ந்து அந்த அண்ணா திடீரென்று இயற்கை மரணம் அடைஞ்சிட்டாங்க. அப்ப அவங்களுக்கு அவரோட ஞாபகார்த்தமா தான் இந்த உதவியை செய்யறோம். கண்டிப்பா மலையத்துக்கு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் அவங்க செய்ய சொல்லி நாள் நான் இது வரைக்கும் வீடியோ போடல. குறிப்பிட்ட சில நாட்களா வந்து கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதால வீடியோ போடல. அப்ப இனி தொடர்ந்து வீடியோக்குள்ள போறதுக்கு நான் தயாராகி கொண்டிருக்கிறேன். சபா நல்லா இருக்கா? சொல்லவே இல்ல. நல்லா இருக்காக்கா. காக்கால முள்ளு மட்டும் போடுறா. காக்கால முள்ளு மட்டும் போடுறா. காக்கால நீ அப்ப காக்கா சாப்பிட்டுருக்கியோ? அமரர் திரு நடராஜா ஜெகதீஸ்வரன் அவர்களின் நினைவாக அவருடன் எக்டெல் சப்மரீன் நெட்வொர்க் லிமிடெட் கிரீன்விச் லண்டன் நண்பர்களின் அன்பளிப்பாக இந்த உணவை நமக்கு வழங்கியதற்கு மிக்க நன்றி. மலையகத்து மாணவர்கள் சாப்பாடு எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லவே மாட்டேன்றீங்களே. அமரர் திரு நடராஜ ஜெகதீஸ்வரன் அவர்களின் நினைவாக அவர்களுடன் அல்கேட்டல் சம்மரின் நெட்வொர்க் கிரீன்விச் லண்டன் நண்பர்களின் அன்பளிப்பினூடாக எங்களுக்கு இவ்வுணவை வழங்கியமைக்கு நன்றிகள். உங்கள் சேவைக்கு மிக்க நன்றி. இப்படிக்கு மலையக மாணவர்கள்.